சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. தரிசனம் காணீரோ சிற்றம்பலனே சிவனே கதி என்று திருவடி கண்டிட பொன்னம்பலனே என உள்ளம் உருகி பாதம் வேண்டிட அபயம் அபயம் தருவான் நடராஜா அன்பே சிவமாய் தெரிவான் தில்லை நடராஜா. சங்கர 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 ஹர ஹர சிவ சங்கர 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 சிவ சிவ ஹர சங்கர 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 ஜெய ஜெய சிவ. இடரினும் தளரினும் எனதொரு நோய் என்ற பாடலை தனது தந்தையான சிவபாத ஹிருதயர் செய்ய இருந்த யாக வேள்விக்காக பொருள் வேண்டி திருஞான சம்பந்தர் பாடிய போது ஈசன் அருள் பெற்ற ஒரு சிவபூதம் பலிபீடத்தின் மீது 1000 பொன் பொதிந்த பொற்கிழி ஒன்றை வைத்தது என்று திருஞான சம்பந்தர் வரலாறு கூறுகிறது. வறுமை துயர் நீங்க சம்பந்தருக்கு ஈசன் உதவிய இந்த நிகழ்வினை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல் சிவனை போற்றி பாடிய மற்ற மகான்களுக்கும் உதவிய ஈசன் ஏன் சிவனடியார்கள் பலரை வறுமையில் வாட வைத்தான்? பதவி பூர்வ புண்ணியானம் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் பல்லக்கில் உக்காந்துன்னு போகிறான், 4 பேர் அவனை தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகிறவன் ஏன் உக்காந்துன்னு போகலன்னு யோசனை பண்ணு, அப்போ தெரியும் அவன் தர்மம் பண்ணியிருக்கான், இவன் தர்மம் பண்ணலை. ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தை எழுதுகிற ஐயரோ கணக்கு பிள்ளைமாரோ என்ன எழுதுறாரு, பதவி பூர்வ புண்ணியானம். இந்த ஜாதகத்துக்குள்ள பலன்கள் எல்லாம் பூர்வ புண்ணியத்தை வைத்து தான்ன்ற மாதிரி. அதனால் இந்த உலகத்தில் நாம் பெறுகிற இந்த பொருள் அருள் எல்லாமே கண்டினியூவஸ். தேர் ஆல் கண்டினியூவஸ் ஃப்ரம் பாடி டு பாடி அண்ட் பர்த் டு பர்த். அண்டு ஒரு பிறவிக்கு தொடர்புடைய விஷயங்கள் அல்ல. இன்னொன்று கேட்டாங்க, அவர் ஞான சம்பந்தருக்கு கொடுத்தாருன்ற மாதிரி. அது நிறைய சிவனடியார்களுக்கு கொடுத்துருக்காரு. வாசி தீரவே காசு நல்குவீர்னு ஒரு பாட்டு பாருங்க, இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுத்தது. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையேல் இறைவனாகி நீர் மறைக்குள் மிழலையீர் கரைக்குள் காசினை முறைமை நல்குமே மங்கை பங்கை நீர் துன்பமிழலை. ஒவ்வொரு சிவனடியாருடைய தகுதிக்கு ஏற்ப, அதாவது 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 63 நாயனாருக்கும் சாமி ஒன்றும் தூக்கி கொடுத்துல. அவங்க அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தருக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக வர்ற அனுபவங்கள் தான். ஸோ அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனருக்கு ஒரு மாதிரி வரும், ஞான சம்பந்தருக்கு ஒரு மாதிரி வரும், அப்பர் சுவாமிக்கு ஒரு மாதிரி வரும், மாணிக்க வாசகருக்கு ஒரு மாதிரி வரும். மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக அவர் வருகிறார். அப்படியே உக்காந்துடுறார். சிவன் பெருமான் ஒரு திருவாத ஊரன் மரத்தடியில் உட்காந்துட்டு உபதேசம் கொடுக்கறத பார்த்து. ஏன் அப்படி உட்கார்றாரு? அவர் கைலாசத்தில் சிவன் கூட இருந்தவர். சிவன் லெக்சர் கொடுக்குற போது இந்திரன் ஆகாசத்தில் போகிறது இவர் பார்த்த உடனே சிவனுக்கு கோவம் வந்துச்சு. நான் கொடுக்குற உபதேசத்தை கேட்காம நீ பதவி மோதத்தில் இருக்க, பூமியில் போய் பதவி அனுபவித்து உதவாங்க, அப்போ தான் புத்தி வரும்ன்றார். ஸோ
கைலாசத்தில் இருக்கிற பதவி விட்டுவிட்டு இந்த ஆள் இந்த சாதாரண விஷயத்துக்கு ஆசைப்பட்டதுனால பூமிக்கு வராரு. குதிரை வாங்கின வரத்துக்கு போகிறாரு. பழைய ஞாபகம் வந்துடுது. அப்படியே உட்காந்துடுறாரு. இதுக்கு நடுவில் ராஜா அரிமர்த்தன பாண்டியன் ஆளை அனுப்புகிறான். போன ஆள் என்ன குதிரை ஆச்சுன்னு. இவர் போய் சிவங்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு இப்படி பண்ணிட்டியேன்னு. நீ போயினேரு, குதிரையோடு நான் வந்து சேர்றேன், இந்த நம்ம கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு இந்த பொற்காசை கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட காட்டி நம்புவான். ராஜா வந்து ஓ இந்த அளவுக்கெல்லாம் கிஃப்ட் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட் ஒரு ராவுத்தனாக சிவபெருமான் குதிரைகளோடு வராரு. வந்த உடனே நல்லா குதிரையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்றாரு. ராஜா ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டான். கொண்டு போய் குதிரை ஆயத்தில் கட்டுறாங்க. பரின்னா குதிரை, நரின்னா உனக்கே தெரியும். ஸோ ராத்திரியில் எல்லா குதிரையும் நரி ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே ஊழையிடுற சத்தத்தை கேட்டு இவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி இவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுன்னு. யார்? திருவாத ஊரனை. இப்போ வைகையில் வெள்ளம் வருது. வெள்ளம் வருகிற போது வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க மண்ணு சுமக்கணும்னு கூப்பிட்றாங்க. அந்த ஊரில் ஒரு கேள்வி இருக்கா. அவள் பேர் வந்திக்கிழவி. அவள் எனக்கு யாருமே இல்லையே வீட்டில் அப்படின்னு. அப்போ சிவன் சொல்கிறாரு, எனக்கு சாப்பிட்றதுக்கு பிட்டு கொடு, நான் உனக்கு பதில் வந்து மண் சுமக்கிறேன்னாரு. பிட்டுக்கு மண் சுமந்தங்கிற மாதிரி போய் இப்போ நல்லா புட்டு சாப்பிட்டு தூங்கினுக்கிறாரு. அப்போ அந்த ராஜா வந்து ஏண்டா தூங்குறேன்னு இவரை சாட்டையில் அடிக்கிறான். இப்போ இவர் முதுகில் படுகிற அடி இருக்கு இல்லையா, அதுதான் சிவனாச்சே, எல்லார் முதுகிலையும் படுது. அவன் பயந்து போய் மாணிக்க வாசகர் விடுதலை செய்யணும். மாணிக்க வாசகர் இனிமேல் உங்கள்கிட்ட வேலை செய்ய மாட்டார், அவர் கைலாசத்தில் எங்கிட்ட இருந்தாலும் ஏதோ பேராசைப்பட்டு இந்த பூமிக்கு வந்தான், அடியும் உதவி வாங்கி திருந்திட்டான், இனிமேல் அவன் பண்ண மாட்டான். சிதம்பரத்துலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இவர் உட்காந்துக்கிட்டு திருவாசகம் எழுதுறாரு. இப்போ சிவபெருமானே அவர்கிட்ட போய் நீங்கள் நல்லா பாடுறீங்க, அந்த பாட்டெல்லாம் சொல்லுங்கள், நான் டிக்டேஷன் எடுத்துக்கிறேன், ஸ்டெனோகிராஃபர் வேலையும் பண்ணார். மறுநாள் காத்தால சிதம்பரம் கோயிலில் பஞ்சாட்சர படியில் பார்த்தா திருவாத ஊரன் ஓட திருச்சிற்றம்பலமுடியான்னு எழுதியது ஒப்பம் அப்படின்னு சிவன் கையெழுத்து போட்டு பஞ்சாட்சர படியில் வச்சுருக்காரு. இதுதான் ஷார்ட் அண்டு உனக்கு புரியக்கூடிய ஸ்டோரி ஆஃப் மாணிக்க வாசகர். அவர் ஏன் பூமியில் வந்தார்? அவர் இந்திர சிம்மாசனத்தை பார்த்து ஆசைப்பட்டு வந்தார். பூமியில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் சாமி அவர்கிட்டயே கூப்பிட்டுக்குவார். சுந்தரர் ஏன் வந்தார்? கைலாசத்தில் 2 சேடி பெண்கள் பார்வதியை பார்த்து லவ் பண்ணிட்டார். இப்போ சிவன் சொல்கிறார், எப்போ உனக்கு லவ் வந்துடுச்சோ அனுபவிக்கி அப்படின்னு பூமிக்கு அனுப்புகிறாங்க. ஒருத்தி ஞாயிறு கிராமத்தில் படுக்கிறா, பறவை நாச்சியார். இன்னொருத்தி சங்கிலி நாச்சியார். 2 பேரும் பிறக்கிறாங்க. 2 பேர் கூடயும் கல்யாணம் ஆகுது. அதெல்லாம் பெரிய கதை. அங்கே வாசனை இருந்தது. பூமியில் வராரு. அவருக்கு என்னெல்லாம் தேவையோ சாமி கொடுத்துன்னே இருக்கார். சாப்பாடு கேட்டால் சாப்பாடு, பொற்காசு கேட்டால் பொற்காசு, எல்லாம் கொடுத்துன்னே இருக்கார். அதுக்கப்புறம் உன் அனுபவமெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட வந்துடுன்னு அவருக்கு வெள்ளை யானை அனுப்பிச்சிடுறாரு. சுந்தரர் வெள்ளை யானை ஏறி கையில் ஆரூர தோழமை அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட போய் திருப்பியும் சேர்ந்துடுறார். திருஞான சம்பந்தர் சீர்காழி குளத்தரையில் குழந்தைய உட்கார வச்சுட்டு 3 வயசு அவங்க அப்பா குளிக்கிறதுக்கு போகிறாரு. குழந்தை அழுற போது ஆகாசத்தில் போயிட்டு இருந்த பார்வதியும் சிவபெருமானும் கீழே இறங்கி அவருக்கு ஞானப்பால் ஊட்டி இவர் அவங்க அப்பா தண்ணியிலேருந்து வர்ற போது கையை தட்டிக்கிட்டு தோடுடைய செவியன் அப்படின்னு பாடுறார். பாடு. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஈடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றி. பிரம்மபுரம்னா நீங்கள் போகிறீங்க இல்லையா சீர்காழி, அந்த ஊருக்கு பிரம்மபுரம்னு ஒரு பேர். ஸோ அந்த காட்சியை அவர் வர்ணிக்கிறார். இது அவருக்கு கிடைச்ச. அதுக்கப்புறம் சிவபெருமானே அவருக்கு தங்க பல்லக்கு கொடுக்குறாரு, பொற்றாலும் கொடுக்குறாரு. அப்பாவுடைய தோல் மேலே உட்காந்து கோயில் கோயிலாக போய் அவர் பாடுறாரு. இவர் காசு இல்லைன்னு சொல்கிற போது கடவுள் நீ பாடு, நான் ஒரு பொற்காசு தர்றேன் பஞ்சகாலத்தில், உனக்கு கொடுக்கலாம், ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு காசு, அப்பர் சுவாமிக்கு ஒரு காசு கொடுக்குறாரு இல்லையா. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்பர் சுவாமி யார்?
கைலாசத்தில் இருந்தவர் அவர் கர்ஸ் ஆகிட்டு பூமிக்கு வந்து சேர்றாரு. அவருடைய பேட் டைம், அவர் ஜெயின மதத்தில் இருக்கார். அவருக்கு தீராத வயிற்று வலி வந்து அவங்க அக்கா திலகவதியார் நீ சிவனை கும்பிடு நல்லா ஆயிடுவேன்னு சொல்லி சிவனை வழிபட்டு அவருக்கு தீராத வயிற்று வலி போதும். அவரை கொண்டு போய் சுண்ணாம்பு கலவையில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அந்த மதத்துக்காரங்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சுண்ணாம்பு கலவையில் உட்காராங்க, யானை காலை வச்சு மெடறாங்க, எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்பயும் நற்றுணையாவது நமச்சிவாயமே சொல்லினே இருந்ததுனால அவர் குளோரிஃபைடு அப்பர் ஆகி போயிடுறாரு. இப்படி 4 பேர் கதை தான் நான் சொல்கிறது. இது மாதிரி 63 நாயன்மார்களுக்கு பின்னாலேயும் கதை இருக்கு. அதில் யார் யார் எந்த காரணங்களுக்காக எந்த ஆத்மாவினுடைய வாசனைக்காக பூமியில் வந்தாங்களோ அந்த அனுபவங்கள் அவருக்கு கிடைச்சு. இட்ஸ் நாட் தட் எவ்ரி டிவோட்டி ஆஃப் காட் வாண்டட் மணி, அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் காசு பணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு புரியாது, அது எப்படி இருக்க முடியும்னு சொல்லி. இந்த மாதிரி வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார்னு சில பேர் இருப்பாங்க. எது மேலேயும் ஆசை இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க. மோட்சம் கூட வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அது ரேர். அந்த நிலையை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. யாருக்கு எந்த பந்த பாசமும் இல்லையோ அவங்க மோட்சத்துக்கு சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். மற்ற பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், எந்த எண்ணமும் இல்லாமல் நான் கடவுளே உன் பாதத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பெற்றத்தால் பிறந்தேன், ஏதோ எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, பிறந்து தொலைச்சிட்டேன், இனி பிறவா வரம் எய்துவேன். இந்த பிறவியில் புத்தி வந்துச்சு, இனிமேல் நான் உலகத்தில் பிறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும்? பிறவா நிலனும் இல்லை, இரவா வயனும் இல்லை, புனரவி ஜனனும் புனரவி மரணம். பிறந்து சேர்த்து கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த உலகத்தில். மகான்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிஜமாகவே சொல்கிறோம். ₹1 கூட பேங்க்கில் கடன் வாங்கினதே இல்லை. எப்படி முடியும்? நீ ஒரு வீடு கட்டுறதுனாவே பேங்க்கில் 8000 லோன் போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட நான் எல்லாத்தையும் ஜம்முன்னு பண்ணிவிட்டு உட்காந்துன்னு இருக்கேன். காலெலாம் கடன் கிடையாது, பேங்க்லேயும் வாங்கினது கிடையாது, பிச்சை எடுக்கிற பழக்கம் கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ணுறோன்னா, ஒன்று என் ஜாதகம், இன்னொன்று கார்ப்பரேட் டெக்னிக்ஸ். என்னுடைய கார்ப்பரேட் டெக்னிக்ஸ் எப்படின்றதுக்கு சில உதாரணம் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் 800 ரூபா வாடகையில் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் என்னுடைய ஆன்மீகத்தை தொடங்கினேன். அப்போல்லாம் மாதத்துக்கே ஒரு 10-15,000 ரூபா தான் செலவாகும். ஃபுல் செலவு நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வரவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே ஒரு ஆயா வடை சுடுவா, வடை வாங்கி கொடுப்பேன், டீ வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் மணியில் தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வருஷத்துக்கு ஒரு நாள் சக்தி கல்யாண மண்டபத்தில் ஒரு ஆனிவர்சரி நடக்கும். அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும். அது கூட என்ன, வர்றவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுனே இருப்பேன் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும். அது ஒரு 10 பேர் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு அவங்க கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் மண்ணடி லைஃப். மண்ணடியிலேருந்து நாம் இதுக்கு வந்துட்டோம், பெசன் நகருக்கு. கீழே பூஜைலாம் நடக்கும், மாடியில் ஓப்பன் டெரஸில் ஓலை கொட்டாய் போட்டுட்டு அப்படி தான் பெசன் நகரில் நம்முடைய இதை ஆரம்பிச்சோம். அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் வந்தது, ராஜ் டிவியில் வந்தது, விஜய் டிவியில் வந்தது. அதெல்லாம் பார்த்து நிறைய ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. இப்போ நீலாங்கரையில் நம்ம இடம் இருக்கு இல்லையா, திருவத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடார் இருந்தார். அவரை கூப்பிட்டு பெருசாக ஒரு ஓலை பந்தல் போட்டேன். இப்படி தான் நீலாங்கரையில் என்னுடைய ஆன்மீகத்தை விரிவாக்கினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோமா, வந்தபோது நான் என்ன பண்ணேன், வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஓலை பந்தல் போட்டு அதில் தான் இங்கே ஆன்மீகத்தை ஆரம்பித்தேன். இதே இடத்துல அப்படி தான் ஆரம்பித்தேன். இது ஒரு உதாரணம் எப்படி நான் பண்ணுவேன்றது. எனக்கு ₹1 கூட கடன் கிடையாது, ₹1 கூட கடன் கிடையாது. மைண்டு அதை வச்சு ஐ ப்ளே ஹேவாக் வித் திஸ் வேர்ல்டு. என்ன நினச்சா நடக்கும். வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். தவம் ஏன் செய்யணும்னா, நீ என்ன நினைக்கிறே எல்லாம் நடக்கும். என்னையாங்கு எய்துவார் எண்ணியர் திண்ணியராக பெறின். மைண்டில் ஃபோக்கஸ் இருந்தால் நினச்சதெல்லாம் நடக்கும். தவம் யாண்டும் முயலப்படும்னா என்ன, எதுக்காக தவம் செய்யணும்னா இதெல்லாம் தான், நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த ஆட்டிடியூட் உனக்கு வரணும்னா யூ ஷுட் பி டிசைர்லெஸ். யாதனின் நீங்கி நோதல் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு எவன் விட்டானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்குது, சென்ஸ் ஆஃப் பொசிஷன் இருக்குது. எனக்கு எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஐ டோன்ட் டச் மணி. பணத்தை தொடர்றதே இல்லை. பசங்களெல்லாம் கேட்பார், அவங்களும் சொல்லுவாங்க ஐ டோன்ட் டச் மணி. அண்டு நான் ₹1 கூட என்னுடைய செலவே கிடையாது. நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் யாரும் வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம பசங்க தான். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜவுளி கடைக்கு போனால் எனக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அவங்க ஷூ வாங்கினா எனக்கு ஒரு ஷூ வாங்கிடுவாங்க.
நான் கொஞ்சம் போட்டுட்டு ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கு அந்த மாதிரி ஹோம்ஸ்க்கெல்லாம் அப்பப்போ அனுப்பிச்சின்னே இருப்பேன். உதவும் கரங்கள், இணையும் கரங்கள், இங்கே திருப்பூரூர் கோயில்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் ட்ரெஸ் எல்லாம் போயினே தான் இருக்கும். ஆஸ் எ சன்னியாசி ஐ ஆம் சப்போஸ் டு டேக் பிக்ஷா, பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னா அது நான் கௌரவமாக செய்கிறேன். அவ்வளோதான். ஸோ எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றாலும் முடியாது. எப்படி முடியும்னா தவம் இருக்கணும். தவமும் தவமுடைய யார்க்கேம். அதனால தான் தியாகபரமும் சொல்லுவார், பண்டுரீச்சி நீ ஜெயிசின கொலு வையான்னு. நான் இதுக்கு முன்னால் பிறவிகளில் ஏதாவது தவம் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் காப்பாற்றுன்னு. அருணகிரிநாதர் முருகன்கிட்ட என்ன சொல்லுவார், நற்கரிசை ஓடக்காரன். நிறைய புண்ணியங்களை யார் சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு முருகன் ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் தான் ஆன்மீகம். நான் மாத்திரம் இப்படி இல்லை, ஒரு உண்மையான சாமியார், ஒரு உண்மையான சன்னியாசி அப்படி தான் இருக்கும். காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவரையும் தான் உணர்ந்த திராட்சை ஒரு வாழைப்பழம் சத்துமாவு சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தார். அவ்வளோதான். அவருக்கு என்ன தேவை இருந்தது? ஒன்றுமே கிடையாது. யாரோ ஒரு லேடி அவர்கிட்ட வரா, வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டில் 8 சவரன் கேட்குறாங்க, நான் எங்கே போவேன் அப்படின்னு. நீ சொல்லிட்டல்ல, அம்பாள் கேட்டிருப்பாள்ல, அங்கே போய் உட்காரு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து ஆந்திராவிலேருந்து ஒரு காரு ரெட்டியார் ஒருத்தர் இறங்குறாரு. அதில் புடவை வேஷ்டி ஒரு இது தேங்காய் பழம் வச்சு 9 சவரன் கோல்டு காயின் எடுத்துன்னு வர்றாரு. பரமாச்சாரியார்கிட்ட என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், கல்யாணம்லாம் நல்லபடி நடந்துச்சு, அதுக்காக உங்களுக்கு 9 சவரன் காணிக்க கொண்டு வந்திருக்கேன்னாரு. இவர் அந்த பொண்ணை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் இல்லை அம்பாளுக்கு எல்லாத்தையும் கேட்பான்ட்டு மடத்துலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கோ, இந்த ரெட்டியாரையும் கூப்பிட்டுன்னு காமாட்சி அம்மா கிட்ட போய் இதை தட்டில் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு கோல்டு காயின் அந்த ஆள் கொடுத்துரு ரெட்டியாருக்கு, மீதி 8 சவரன் இவளுக்கு கொடுத்துரு, ஏன்னா அவன் கேட்டது 8 சவரன் தான் அப்படின்னாரு. திஸ் இஸ் ஹவ் தே மைண்ட். அவங்க நினைக்கிறாங்க, சங்கல்ப பலம்னு பேர். இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஞானானந்தகிரி சுவாமிகள் இருந்தாங்க திருக்கோயிலூர் தபோவனத்தில். அவர்கிட்ட ஒரு ஏழை பிராமணன் வரான், வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம், என்கிட்ட எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. என் ஒய்ஃப் சொல்லிட்டா, நீ வந்தால் காசோட வா, இல்லைன்னா வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதேன்னு சொல்லிட்டா, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு. சரி இங்கே தங்கு பார்க்கலாம் அப்படின்றாரு. அவன் அங்கே தங்கியிருக்கான். 3வது நாள் ஒரு லாரி வந்து நிற்கிது. அது நிறைய அரிசி மூட்டை, அந்த லாரி நிறைய அரிசி மூட்டை. அதுலேருந்து ஒருத்தன் வரான், நான் பெரிய பண்ணையார், மன்னார் வீட்டில் என் வயலில் விளைஞ்சதில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இவர் கொஞ்சம் இரு அப்படின்னு அந்த அரிசி இல்லை அது இப்படி பண்ணுறாரு. அதுலேருந்து ரத்தம் கொட்டுது. சொல்கிறது இது எனக்கு வேணாம் அப்படின்னு. அவன் நான் நல்லா உணர்த்தி தானே கொண்டு வந்தேன் அப்படின்றான். சொல்கிறார், இல்லை இதில் ஒரு ஏழை பிராமணனுடைய கண்ணீர் இருக்கு. புரியல இவனுக்கு. சொல்கிறாரு, இந்த ஆளை கூப்பிடுங்க. இவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் எவ்வளோ பெரிய வேத கனபாடிகளாக இருந்தார். காஞ்சி பரமாச்சாரியார் அவர்கிட்ட சொன்னார், நீ வந்து இந்த லௌகீகம் அந்த கர்மதி புண்ணியவாஜனம் இதுக்கெல்லாம் போகாத, ஒன்லி கோயில் கும்பாபிஷேகம் வேதம் இதை தான் நீ பண்ணணும்னு சொன்னார். அதனால உன் வீட்டில் அவன் கல்யாணத்துக்கோ கர்மதிக்கோ கூப்பிட்டா வரல. யார்? இந்த ஆளுடைய அப்பன். உடனே நீ வந்து நான் கூப்பிட்டா வரமாட்டியான்னு சொல்லி அவனுக்கு கொடுத்து இந்த டொனேஷன் லேண்டெல்லாம் பிடிங்கி வாங்கிட்டேன். இன்றைக்கி தரித்திரத்தில் இருக்குது, பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் காசு கிடையாது அவங்கக்கிட்ட. அதனால் நீ இந்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அவங்கக்கிட்ட திரும்பி வாங்கின லேண்டெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுக்கணும். அப்படி இருந்தால் நீ கொண்டாந்து அரிசியை தொடர, இல்லைன்னா தொட மாட்டேன். கடைசியில் அதே மாதிரி நடந்தது. இது அவருடைய வழிமுறை, ஞானந்தகிரி சாமியுடைய வழிமுறை. இப்படி ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு வழி இருக்குது. அதனால் மகான்களுக்கு சங்கல்ப மாத்திரத்தில் பணம் கிடைக்கும்ன்றதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது, ஞானந்தகிரிக்கிட்ட என்ன இருந்தது, இவர்கிட்ட என்ன இருந்தது, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய ஆள், ஆனால் வெரி சாட்டிஸ்ஃபைட் பர்சன். அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏழையை அவர்கிட்ட அனுப்பிச்சு உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவரை போய் காசு கேளு அப்படின்னு. அவன் வந்து கேட்குறான், இவர்கிட்ட என்ன இருக்குது, இவர் நீங்கள் போயிருக்கீங்க இல்லையா அந்த கோயில், ஏகாம்பரேஸ்வர் கோயில், அதை சுற்றி வரப்போது ஒரு போசாநிதி எல்லாம் இருக்கும். இந்த இதில் வரதராஜ சாமி கோயிலில்
மகாலட்சுமி சந்நிதி இருக்கும். அங்கே போய் மகாலட்சுமி அவன் வந்து கல்யாணத்துக்கு காசு கேட்குறான், என்கிட்ட எங்கே இருக்குது, நீ தான் கொடுக்கணும்னு. அந்த அம்மா சொல்கிறான், அவன் பரம தரித்திரன், அவன் ஜாதகத்துப்படி அவனுக்கு இந்த பிறவியில் பணம் கிடைக்காதுன்னு. இவர் சொல்கிறார், பரீட்சை நமக்கு சனாதன தர்மத்துக்கு அவங்க வேணும்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க இவனை. ஸோ யூ வாண்ட் டு லெட் மீ டவுனுன்னு. சரி, அவனை கோணி பிடிக்க சொல்லு, கோணியில் எவ்வளோ நிற்கிதோ அவ்வளோதான் வந்து, இல்லைன்னா இல்லைன்னு. ஸோ கோணி பிடிக்கிறான், அப்படியே மகாலட்சுமி கொட்டுறா. இவன் பேராசையில் இன்னும் குலுக்கி பிடிக்கிறான், எல்லாம் நொயன்னு கீழே போயிடுது. கொஞ்சம் மிஞ்சுது, இந்தாப்பா இதுதான் டீல், எடுத்துன்னு போனால் அவனை தச்சு விட்டுருது. அப்போ ஒரு வேதாந்தேசிகருடைய பவருக்கு எவ்வளோ கொட்டுச்சு. இன்னைக்கு கூட நீ போய் பார்க்கலாம், வரதராஜர் கோயிலில் மகாலட்சுமி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த பாட்டு அவர் பாடினது கூட எழுதி வச்சுருப்பாங்க. அவருடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தார் வேத பாடசாலையில் படிக்கிற காலத்தில். அவர் பின்னால் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கே பெரிய இதாகிட்டார், வித்யாரண்யர்னு பேர், வித்யாரண்யர். இன்னைக்கு கூட நீங்கள் சிருங்கேரிக்கு போனீங்கன்னா சாரதா கோயில், அதுக்கு பக்கத்தில் 3 பக்கம் 4 பக்கம் படி வச்சு இப்படி போகும் இல்லையா, சாளுக்கியா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அதான் அங்கே ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அது வித்யாரண்யருடைய அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா அவர் அடக்கம் பண்ணியிருக்கிற சிவ ஸ்வரூபத்தில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவர் மகாலட்சுமி கிட்ட தவறு இருந்தார் ஒரு காலத்தில். மகாலட்சுமி எதிரில் வந்து சொல்கிறா, அப்பா இந்த ஜென்மாவில் நீ வந்து ஏழையாக இருக்க வேண்டிய ஜாதகம், அதனால் அடுத்த ஜென்மாவில் உனக்கு பணம் கொடுக்குறேன்றான். இவர் கொஞ்சம் இருன்னு போய் மொட்டை போட்டு பூணூல் அறுத்து போட்டு அந்த தண்ணியில் ஒரு முங்கிட்டு, நான் சன்னியாசி ஆகிட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மம் வந்துச்சுன்னார். ஏன்னா சன்னியாசி ஆகிட்டா அவனுக்கு அடுத்த பிறவி வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ மகாலட்சுமி சிரிச்சுக்கிட்டே கொட்டுறா அப்படியே. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி உட்காந்துக்கிறாரு. என்ன ஆச்சுன்றா, நீ சொன்ன பேச்சு கேட்டு இன்னொரு பிறவியில் இதெல்லாம் கொடுத்துருந்தியானா அனுபவிச்சிருக்கலாம். இப்போ நான் தான் சன்னியாசி ஆகிப்போட்டுன்னு இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்ன பேச்சு கேட்கலன்றார். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே, யோசனை பண்ணு உனக்கு ஏன்னு தெரியுன்றா. இவர் உட்காந்து யோசனை பண்ணுறாரு. 2 பசங்க ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்காங்க. அவங்க பேர் ஹரிஹரர் புக்கர். அவங்களுக்கு ராஜயோகம் இருக்குது. இவர் அவங்கள தேடி போய் மகாலட்சுமி கிட்ட இவருக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். நாட்டு ஆந்திரா விஜயநகரம், ஹலபேடு பேலூர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைடு கர்நாடகா, அந்த இடத்துல அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி எவ்வளோ கோயில்களுக்கு திருப்பணி எல்லாம் பண்ணார். அது பணம் பூரா சன்னியாசி இது. ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற பசங்களுக்கு கொடுத்து அவங்க வரல ராஜாவாக்கி ஒரு பண்ணாருன்ற மாதிரி. கேரளாவில் ஆதிசங்கரர் விஷயம் எடுத்து வீடு வீடாக போயினே இருக்கார். ஒரு ஏழை பொம்பளை, அவள் இங்கே ஓடுறா அங்கே ஓடுறா. ஏன்னா இவர் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டில் ஒரு உணர்ந்து போன நெல்லிக்காயை கொண்டு கொடுக்குறா. இவர் இந்த மாதிரியா ஒரு தரித்திரத்தை வச்சுருப்பேன், ஒரு சன்னியாசிக்கு ஒரு புடி அரிசி கூட கொடுக்கறதுக்கு இல்லை, ஒரு உணர்ந்த நெல்லிக்காய் கொடுக்குற கண்டிஷன் நீ வச்சிருக்கிய அப்படின்ற போது காதில் ஒரு குரல் கேட்குது. மற்றவங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே இந்த உலகத்துக்கு ஒன்றும் லாபம் கிடையாது அப்படின்னு. உன் திருவுள மதுவானால் அப்படின்னு சொல்லி இவர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாரு. அப்படியே தங்கத்தில் எல்லாம் கொட்டுது. அவர் கொடுக்குறாரு. இன்றைக்கும் நீங்கள் காலடிக்கு போனீங்கன்னா அங்கே சிருங்கேரி மடங்காரங்க கட்டியிருக்கிற சாரதாம்பா கோயில் இருக்குது. ஆதிசங்கருடைய அம்மாவுடைய நினைவு ஸ்தூதி ஒன்று இருக்குது. அங்கே அதுக்கு பின்னால் மகாலட்சுமி கோயில் இருக்குது. அங்கே இந்த பாட்டையும் எழுதி போட்டு இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல நடந்ததுன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் என்னத்தை வச்சுருந்தாங்க? ஆதிசங்கரர், வித்யாரண்யர், வேதாந்தேசிகர்லாம் என்னத்தை வச்சுருந்தாங்க? ஒன்றும் இல்லை. பட் தேட் தவம் பெனன்ஸ் இருந்தது. ஸோ அவங்க தங்கள்கிட்ட இருந்த அருளை பொருளாக மாற்றிக்கிறாங்க. நானும் அதை தான் பண்ணுறேன். நான் அதை தான் பண்ணுறேன். என்கிட்ட அள்ள குறையாத அருள் இருக்குது. நான் சங்கல்பம் மாத்திரத்தில் அந்த அருளை பொருளாக மாற்றுகிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய கேம்பஸ் இவ்வளோ அழகாக பண்ண முடியுது, இவ்வளோ அழகாக கோயில் கட்ட முடியுது, வர்றவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தர முடியுது. இதெல்லாம் எங்கேருந்து வருது இல்லையா? பேங்க் மேனேஜரை தான் என்ன கேட்பான், உங்கள் எப்படி எடுத்துடாதீங்க, எங்களுக்கு 31 மார்ச் 30 டிசம்பர் ஏதாவது சொல்லுவாங்க, உங்கள் டெபாசிட் எங்கிட்ட இருக்குன்னு எடுத்துடாதீங்கண்ணா. இப்போ நான் கடனே வாங்குறதில்ல, இவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு வேறு சொல்லின்னு இருக்கேன், இவ்வளோ சொத்து வேறு வச்சுருக்கேன், எப்படி இதெல்லாம் முடியும்? இதுதான் அருள். அதனால்
உங்களுக்கும் இந்த பாஷை புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து நான் ஏதோ ஆஃபீஸுக்கு போகணும், நான் உழைக்கணும், மேனேஜருக்கு கூட கும்பல் போடணும், அப்போ தான் எனக்கு இனிமெண்ட் கிடைக்கும், வேலை போகாத இருக்கும் அப்படிங்கிற இந்த பிச்சைக்கார புத்தி உங்களை விட்டு போடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறவங்க கடவுள் தான். கடவுளுக்கு பேர் பகவான். பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குவாலிட்டி, அதுதான் பகவான். பகவான். ஸோ நீ கடவுளை பிடிச்சிட்டியானா எல்லாமே கிடச்சிடும். ஐசக் நியூட்டன் இருந்தார், அவர்கிட்ட 2 பூனை இருந்துச்சு, ஒரு பெரிய பூனை ஒரு சின்ன பூனை. இவர் ஒரு சின்ன ஓட்டை போட்டிருந்தார், பெரிய ஓட்டை போட்டிருந்தார். அவங்ககிட்ட கேட்டாங்க என்னாண்டு. சின்ன பூனை போகிறதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை போகிறதுக்கு பெரிய ஓட்டுன்னார். அந்த ஆள் தள்ளிடுச்சுன்னா, நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா, பெரிய ஓட்டையிலேயே பெரிய பூனையும் போகும் சின்ன பூனையும் போகும். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பூமிக்கு ஒரு வீடு வாசல், கல்யாணம், காட்சி, நகை வாங்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு ஓட்டை. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஓட்டை போட்டு வானத்துக்கு போய் வைகுந்தத்தை கீழலாம் நினச்சின்னுக்கிறீங்க. பெரிய ஓட்டிலே சின்ன ஓட்டையும் வந்துடும். நீ கடவுளை பிடிச்சிட்டு அதுலேயும் நீ கேட்குற வீடு, கல்யாணம், குழந்தை குட்டி எல்லாமே அதில் வந்துடும். இன்னும் ஜாஸ்தியும் வரும். நான் இருக்கேன், இந்த பசங்கள்லாம் யார் சொல்லி பார்க்கலாம், ஏன் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க, உபன்யாசம் கேட்குற வயசாகி இவங்களுக்கு, ஏன் ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க, அவங்க கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் ஆத்மாவில் கிடைக்கிற விஷயம். உங்கள் பசங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா வந்து சாரீரிக ரிலேஷன்ஷிப்பு என்ற ஆத்மாவினுடைய சம்பந்தத்தில் வருகிற விஷயங்கள். ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இது ஆத்மாவில் தான் பார்த்து, சரீரத்தில் வராது. சரீரத்துக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. கோபம், தாபம், வெறுப்பு, சுயநலம், பொறாமை எல்லாமே இருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பூர்த்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். பிகாஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் சம் கிவ் அண்ட் டேக் இன் தட். அந்த கிவ் அண்ட் டேக்கில் நான் சொல்கிற சப்ளைம் ஆயிடுச்சுக்கு உங்களால் போக முடியாது. டிவைன் ஆயிடுச்சுனாக்கா நீ போயிடலாம். அது உங்களுக்கு இப்போத்துக்கு பாசிபிள் இல்லை. பிகாஸ் ஸ்டில் யூ ஆர் நாட் சீக்கிங் த ஸ்கைஸ். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியார்கிட்ட போனாலும் என்ன கேட்க போகிற, இன்னும் கொஞ்சம் துட்டு வேணும், இன்னும் ஒரு கார் வாங்கணும், ஸ்கூட்ரு வாங்கணும். இப்போ அம்பாஸ்டர் கார் விட்டுட்டேன் நான், எனக்கு மாருதி வேணும், மாருதி போயிடுச்சுன்னா பென்ஸ் வேணும், இப்படி தானே கேட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ 20 வருஷம் கழிச்சு வரப்போகிற கல்யாணத்துக்கு இப்பயே பொண்ணு கல்யாணத்துக்கு துட்டு இல்லையே, நகை வாங்கலையே, கோல்டு வாங்கலையே நினச்சின்னு உட்காந்துக்க போகிறேன் இல்லையா? ஸோ ஆல் யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் தி எர்த். யூ ஆர் நாட் லுக்கிங் அட் த ஸ்கை. வானம் வசப்படும். ஒரு பொருள் வந்து இந்த சாத்துக்குடிக்குது, என் கண்ணுக்கு பட்டது என் கைக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி எந்த பொருள் கண்ணுக்கு வசப்படுதோ அது கைக்கு வரும். அதனால் பாரதி சொன்னான், அட கண்ணில் தெரியுது வானம், என் கைக்கு வசப்பட மாட்டாதான்னா. கண்ணுக்கு தெரியுதுற ஆகாசம் கூட, அது கூட எனக்கு ஒரு நாள் வசப்படும், வானம் வசப்படுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். ஸோ எல்லாமே இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் கடவுள் உங்ககிட்ட அறிவு வடிவமாக இருக்கிறான், அந்த அன்பு வடிவமாக இருக்கிறான். உங்கள்கிட்ட அன்பை நீ ஃபுல் ஹைட்டுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். உன்னுடைய அறிவை சுயநலம் இல்லாத ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகணும். எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்னு ஒரு பாரதிதாஸ், எம்மோட என் குழந்தைங்கன்ற ஒரு மஸ்டர்ட் சீட் மாதிரியான உள்ளம். அதை விட்டு தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனி உள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அந்த நிலைகளை யார் அடைகிறார்களோ அவர்கள் மகன் என்ற நிலையிலிருந்து மகான் ஆயிடுறாங்க. கொம்பு மலிச்சிருது, மகன் மகான் கொம்பு மலிக்குது. அதுதான் ஸ்ரீசங்கர் பாபா, பரமாச்சாரியார், ராகவேந்தர், ஸ்ரீடி பாபா அவங்களுடைய நிலைமை. அண்ட் பர்சனலி வி ஹேவ் நோ வாண்ட்ஸ் இல்லையா? பர்சனலாக எனக்கு என்ன தேவைப்படுது, ஒன்றுமே தேவையே இல்லைன்ற நான் என்கிட்ட இருக்குது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா? நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற போது கூட கேட்டுப்பாரு, நம்ம பசங்க வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும். நான் போட்டுன்னு போகிற ட்ரெஸ்ஸு ஒரு பாஸ்போர்ட் எடுத்துன்னு தான் போவேன், லக்கேஜு கிடையாது. எந்த ஊருக்கு போனால் அங்கே 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன். அங்கே இருக்கிற நம்ம பசங்க நான் எந்த ஹோட்டலில் தங்கணும் அங்கே 100 ரூம் போட்டுருவாங்க. எனக்கு 3 நாளைக்கு ட்ரெஸ்ஸு பேஸ்ட்டெல்லாம் வாங்கி வைப்பாங்களே, ஹோட்டல்லையே பேஸ்ட்டெல்லாம் இருக்கும், ஃபாரின் ஹோட்டல்ஸில் எல்லாமே இருக்கும். அண்டு எனக்கு வரைக்கும் நம்ம பசங்க சமைச்சு போடுவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஆந்திரா ஹோட்டல் அந்த ஹோட்டலுங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் 100 பேருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க.
100 ரூம் போட்டதுனால அந்த ஹோட்டலுக்காரன் எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் கொடுத்துருவான், என் ரூமை ஃப்ரீ பண்ணிவிடுவான், காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போது ரூம் ஃப்ரீ, டிக்கெட் நான் முதல்லையே போட்டுன்னு தான் போயிருக்கேன். அண்டு சாப்பாடு எனக்கு குக் பண்ணி கொடுத்துட்றாங்க, அவங்கெல்லாம் அவங்கவுங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய ஃபாரின் ட்ராவல் இப்படி தான் இருக்கும். நான் எந்த நாட்டுக்கு போனாலையும் வெறும் கையோடு போகிறேன், அங்கேருந்து வெறும் கையோடு இறங்குறேன். கடவுள்ன்றது பெரிய வட்டம், அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே நீ கேட்குற எல்லா சின்ன வட்டமும் மாட்டோம். பேர் புகழ் காரு எல்லா வசதியும் அதுக்குள்ளேயும் வந்துடும். இது தெரியாமல் தான் நீங்கள் மாஞ்சி மாஞ்சி ஓடிட்டேங்கிறீங்க. சம்ரேஷனால் ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றும் இல்லாத உலகில் ஓடோடி அலைகின்றோம், ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம், ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவி தழுகின்றோம், ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். ஓகே, 4 வரி படிக்க சொல்கிறேன். 10 வரி அவர் சொன்னார், ஆனால் 4 வரி பங்களாதேஷில் பூட்டோக்கு குரு, பூட்டோக்கு வழி சொன்னவர், உன்னை தூக்கில் போட போகிறாங்க, பெனசீர் பிரைம் மினிஸ்டர் ஆகுவா, ஏரோப்ளேனில் மாம்பழ கூட விடுற அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் அவர். நான் அவரை பார்க்குறதுக்கு போனால் அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன வார்த்தை என்னென்னா, வந்திருக்கிற ஆள் அல்லான்னார். சிவசங்கர் பாபா இது அல்லா. இஸ்லாம் ரிலீஜனில் அவங்க எல்லாரையும் நபின்னு தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஆள் என்ன, இவர் தான் அல்லா, இவருக்கு எந்த தேவையும் இல்லை, இவர் நினச்சா ஒரு மண் குடிசை தங்க மாளிகையாக மாற்றிடுவார், சந்திரனும் சூரியனும் இவருடைய காரில் இவருடைய காலில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. 4 வரி படி. Allah has come to see me. அவர் சொன்னார், அல்லா என்னை பார்க்க வந்திருக்காருன்னு. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great, great and greatest of all gods of the world. He has the power. நான் சொல்லல, he is the great, great, greatest of all gods in the world. நீ நம்புறியா? அவர் சொன்னது நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னார் தான் படிக்கிறாங்க. He has the power to give life to the dead. All the angels in heaven come to him and seek his blessings. He is the greatest elephant of elephants. பிள்ளையார்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. When he looks at you, God is seeing you and your sins will henceforth be removed. When he touches you, God is touching you and all your karmas are dissolved and obstacles removed. Whatever he asks, God's will readily given to you. If he wants, even this building will turn into gold. He is the lion who has the power within him, given by none other than the gods themselves. லயன் நரசிம்மர்னு அர்த்தம். இன்னும் என்ன சொல்றாரு, ஒரு சாதாரண பில்டிங் கூட இவர் நினைச்சாக்கா ஒரு பெரிய மாட மாளிகையாக மாறி போயிடும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் யாரு? பங்களாதேஷில் சொன்னார். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த பவர் விச் ஐ ஹவ் காட் அவுட் ஆஃப் மை சஃபரிங். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இந்த பிறவிலையும் இல்லை, எல்லா பிறவிலையும் சாமி ஆகி மக்களுக்கு நல்லது செஞ்சு எல்லாம் பண்ணி தான் இந்த நிலை ஒரு பிறவியில் அடைய முடியாது. இந்த பிறவிலேயே நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன். 11 தடவை மானசரோவர் கைலாஸ் போயிருக்கேன், 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், 40 தடவை கேரளபதி அந்த கோயில் இந்த கோயில் எல்லாம் போயிருக்கேன். இந்தியா முழுக்க போகாத கோயிலே இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கோயிலும் போயிடுவேன். இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ 1000 பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சும்மா பண்ண முடியாது இல்லை, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் இருக்க முடியும். அதனால் இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும், அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பவர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த பவரை சம்பாதிக்க முடியும். சும்மாலாம் ஒன்றும் அந்த ஒரு ஊதத்தி கொளுத்தி கற்பூரம் காட்டி புஸ்கு வச்சுக்கிட்டு 2 அஸ்வத்திரம் சொன்னாலாம் இந்த நிலையை ஒரு நாள் அடைய முடியாது. ரிக்வயர்ஸ் அப்சல்யூட் சாக்ரிஃபைஸ் அண்ட் டோட்டல் மைண்ட் கண்ட்ரோல். அப்படி இருந்தால் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அண்டு கூடிய சீக்கிரம் உனக்கு என்னுடைய உயரங்கள் தெரியும்.
அட் ப்ரெசன்ட் உலகம் மாறிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் மாற வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ தென் யூ வில் நோ. பாபா ஜாலியாக அட்டடிச்சு இதெல்லாம் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் நிஜம்தாண்டா அப்படின்னு நீ கண்ணு முடி தணிக்கிறதுக்குள்ளோ யூ வில் சி மை விஸ்வரூபம். அப்போது ஞாபகம் வச்சுக்கோ, நான் இதெல்லாம் பேசுகிறேன்றது நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. சிவசங்கரம் சங்கரம் 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 சிவசங்கரம் சங்கரம்
சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने बाबा सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने कर्म विनय अழிக்கும் மாய கண்ண பிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை